ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூவன் வாழைக்காயில் பொரியல். இது எங்கள் வீட்டில் கொலை தள்ளினது. அது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து பூவன். இது ஆல்மோஸ்ட் பழுக்கிற ஸ்டேஜுக்கு பழுத்துடுச்சு. அதுலேயே அது இந்த குயில் கீழெல்லாம் வந்து ஜாலியாக சாப்பிட்டு போவோம். அது ஒரு பூவன் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து நாங்கள் காயை மட்டும் பறிச்சுட்டு இந்த மாதிரி பொரியல் தேவைப்படுறப்போ செஞ்சுப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். நான் அதுலேருந்து ரெண்டு வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறேன், பூவன் வாழைக்காய். இதை வந்து நல்ல தோல் கட் பண்ணி தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நல்லா ஸ்கொயராக போட்டு நம்ம வறுக்கிற பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்கொயராக. அது மாதிரி ஸ்கொயராக போட்டு வச்சுக்கலாம். சிப்ஸ் இல்லை, இது ஜஸ்ட் வந்து பொரியல் மாதிரி பண்ணுறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மீதி தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், பூண்டு 4-5 பூண்டு பல் உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். அது தேவையான அளவுக்கு உப்பு. அது இல்லாமல் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அதை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. இது வந்து மிளகாத்தூள். இது அரிசி மாவு ஒரு 1 to 1.5 ஸ்பூனு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, அதே மாதிரி 1 to 1.5 ஸ்பூனு. கருவேப்பிலை தேவையான அளவு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ வானலில் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு, இப்போ அதுக்கு கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டோம். இப்போ அந்த பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். எல்லாமே நீங்கள் வந்து கம்மியான ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு பண்ணலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வாழைக்காவை எடுத்து போட்டுற வேண்டியது தான். நம்ம ஸ்கொயராக கட் பண்ணியிருக்க வாழைக்காவை எடுத்து போட்டு நல்லா அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் அந்த பெருங்காயத்தூள் இதெல்லாம் இது மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தேவையான வேறு என்ன பொருள், நம்ம இந்த மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அதுக்கு தேவையான மிளகாத்தூள். ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு, அது வெறும் மிளகாத்தூள் தான் போட்டு, அப்புறம் உப்பு போட்டாச்சு. இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றணுன்னு தேவையே கிடையாது. அதுலேயே அது விடுற தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெயும் ஊற்றிருக்கோம், ரொம்ப அதிகமான எண்ணெயும் கிடையாது. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து இப்போ நான் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடுறது போட்டோடனே நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பூண்டோட தன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் வாயுவையும் நமக்கு கிளியர் பண்ணும். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பூண்டு இப்போ ஃப்ரையாக நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு. இப்போ அது வெந்துட்டான்னு நம்ம பார்த்துடுவோம். அதுக்கு நம்ம இன்னொரு ஸ்பூன் வச்சு ஜஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வெந்துடுச்சு. யூஸ்வலாக வாழைக்காய் சீக்கிரமே வெந்துடும். ஸோ இதில் நம்ம தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படி வெந்த பிறகு இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். இதோ அரிசி மாவு கொட்டிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதில் போட்டுற வேண்டியது தான். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம யூஸ்வலாக செய்கிறது தான். நான் பூவன் வாழையில் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இது பண்ணினேன். நம்ம வீட்டிலே இருக்கிற காயை எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பழமாக எடுத்து ஃபுல்லாக ஒரு கொலை ஃபுல்லாக சாப்பிட்றத விட நம்ம 2-3 எடுத்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.